வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் அதிகமாக நான் பணம் சம்பாதிக்கவும் பணத்தை சேமிக்கவும் 2025 நான் ஃபாலோ பண்ண போகக்கூடிய 5 டிப்ஸை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நான் பர்சனலாக சில முடிவுகள் எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி மணி சேவிங் ஸ்ட்ராட்டஜி 2025 இப்படி தான் இருக்குது. இந்த 5 விஷயம் பார்த்திங்கன்னா என்கிட்ட இவ்வளோ நாள் லேக்கிங்காக இருந்திருக்கு. சில சமயம் ஹையாக இருந்திருக்கு, சில சமயம் லோ. அதெல்லாம் விட்டுட்டு இதை நான் கன்சிஸ்டண்ட்டாக இந்த 5 டிப்ஸையும் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த 5மே உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனோட இது எப்படி பண்ணலாங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2025 நான் எப்படி சிறு சேமிப்பு செய்ய போகிறேன், எப்படி என்னுடைய மணி சேவிங்ஸ் இருக்க போகுது, ஏர்னிங் எப்படி இருக்க போகுது, நிறைய நான் வீடியோ ஒரு லாஸ்ட் வீக்காக போட்டிருக்கேன். ஸோ அதை நான் ஒரு பிளேலிஸ்ட்டாக நான் கொடுக்குறேன். மை மணி சேவிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் 2025 அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதில் சிறு சேமிப்பு எப்படி பண்ணலாம், சேமிப்பு எப்படி பண்ணலாம், என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லா வீடியோவும் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, பணம் சம்பாதிக்க கிடைக்கும் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்த வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். எனக்கு கடந்த ஒரு 3 வருஷமாக பார்த்திங்கன்னா நிறையா டைம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் வந்துச்சு. அதை நானே தெரியாமல் அவாய்ட் பண்ணிட்டேன். அதாவது பேப்பர் கரெக்ஷன் பக்கத்தில் இருக்க ஏரியாவுக்கு போவேன். இதே கொஞ்சம் தள்ளி இருக்க ஏரியாவில் கூப்பிடுவாங்க. வித் ட்ராவல் அலவன்ஸு, ஸ்டேயிங் அலவன்ஸோட சேர்த்து தருவாங்க. அதை அவாய்ட் பண்ணிடுவேன். அதுக்கெலாம் போனால் ஒரு 6000 7000 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீட் கிளாஸ் எடுக்க சொல்லி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. அதை மிஸ் பண்ணேன். அப்போ சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா வந்துச்சு. அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை இனி வரப்போகிற வருஷத்தில் செய்யக்கூடாது. இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசுகிறப்ப சொன்னாங்க, சீக்கிரமே கடவுள் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவாரு, கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்போ இந்த வயசில் தான் நல்லா ஓடி ஆடி சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால் என்ன வாய்ப்புகள் வருதோ அதெல்லாமே நீங்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி பணத்தை சம்பாதிங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் நம்மளால் ஒரு 20 வருஷத்துக்கு தான் ஓட முடியும், அதுக்கப்புறம் கஷ்டம் அப்படின்னு சொன்னப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணி நம்ம ஒரு 35-36 இயர்ஸில் நம்ம சோம்பேறித்தனமே படக்கூடாது, கொஞ்சம் உழைக்கணும், முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் எனக்கு வந்துச்சு. ஸோ இந்த புது வருஷத்தில் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நான் பயன்படுத்தணும்னு இருக்கேன். ஸோ நீங்களும் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்களோட ப்ரொஃபஷனில் எதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக பணம் கிடைக்கிற விஷயங்களோ ஆப்பர்ச்சுனிட்டிஸோ அது கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கல, நான் கிடைச்சா நான் செய்ய ரெடின்னு நினைப்பீங்க. அது யார் மூலமாக கிடைக்குதோ அவங்கள்ட்ட பேசுங்க. 1க்கு 10 தடவை சொல்லுங்கள், எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு. நம்ம தான் அந்த வாய்ப்பை தேடி போகணும். அந்த மாதிரி நம்ம ஒரு ஆள்கிட்ட நம்ம 10 தடவை கேட்டால் தான் அவங்க 2 தடவையாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் பேப்பர் கரெக்ஷன் என்னை கூப்பிடுங்கன்னு ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி இப்போ அதில் 2 பேர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சில சமயம் டிமாண்ட் ஆகிறப்ப 3 பேர் 4 பேரே கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி போகணும். நம்மளை தேடி அது வராது. அதனால் பணம் சம்பாதிக்கக்கூடிய என்னென்ன வாய்ப்புகள் வருதோ அதை எல்லாத்தையும் நான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற உறுதியான முடிவில் இருக்கேன். நீங்களும் உங்களோட ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை உங்களை நோக்கி வர மாதிரி செட் பண்ணுங்கள். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம பணத்தை மிச்சம் பண்ணுறோம், பணம் சம்பாதிக்கிறோம், பணத்தை மிச்சம் பண்ணி அதை சேமிக்கிறோம், அது எல்லாமே நல்ல விஷயம். அதே போல் நேரத்தையும் நம்ம மிச்சப்படுத்தினா மட்டும்தான் அதிகமான பணம் சம்பாதிக்க முடியும். அதை நான் இந்த போன வருஷம் நான் நல்லா ரியலைஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு நம்ம உழைக்கிறதுக்கு ரெடி, ஆனால் நேரம் இருக்காது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் காலையில் போயிட்டு ஈவினிங் வரேன், நேரமே இல்லைன்னுவாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்கெலாம் ரெடியாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நேரம் இருக்காது. அது மாதிரி தான் நான் யோசித்து பார்க்குறேன். இந்த பழைய வருஷத்தில் 2024 ஃபோன் பார்த்து எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம், டிவி பார்த்து எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம், சும்மா வெட்டியாக யார் கூடயாவது பேசி எவ்வளோ நேரத்தை வீணடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நல்லா நான் ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேலைக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தேவையே இல்லாமல் ஒரு மணி நேரமோ 1.5 மணி நேரமோ ஃபோனில் நான் செலவிட்டிருக்கேன். ஸோ அதெல்லாமே கட் பண்ணணும். அந்த நேரம் இன்னும் கொஞ்சம் படிக்கலாம், இல்லை இன்னொரு ஏதாவது அந்த நேரத்தை மிச்சம் பண்ணி ஏதாவது நம்ம ஒரு வேலை செஞ்சு அதில் அமௌண்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு வந்துட்டேன். ஸோ இதுதான் நம்மளை மாற்றிக்கணும். தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்கிறதும் நம்ம பணத்தை வீணடிக்கிறதும் ஒன்று. பணம் மட்டுமே வேல்யூபிளான ஒரு விஷயம் இல்லை, அதே மாதிரி நேரமும் வேல்யூபிளான விஷயம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, நான் காலையில் 7 மணிக்கு போயிட்டு நைட்டு 7 மணிக்கு தான் வரேன், எனக்கு சம்பளம் கம்மி, எனக்கு நேரம் தான் இன்னொரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தோட மதிப்பு. இப்போ எனக்கு கிடைச்ச மாதிரி ஃப்ரீ டைம் அந்த சப்ஸ்கிரைபர் கிடச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பார்ட் டைம் ஜாப் செஞ்சு இன்னும் அதிகமாக சம்பாரிச்சிருப்பாங்க. அவங்களோட இன்கம்மை நம்ம
இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ எனக்கு அந்த நேரத்தை நான் ஏன் வீணடிக்கணும்? அப்போ நேரம் ஈக்குவல் டு மணி, ஓகேவா? அதை வந்து பணக்காரவங்க வந்து நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க. கொஞ்சம் கூட டைமை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் நேரத்தோட வேல்யூவை நான் நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த வரப்போகிற வருஷத்தில் அதை அவாய்ட் பண்ணணும், நேரம் விரயமாக்குறதுங்கிறது முடிவில் இருக்கேன். 3வது விஷயம், இப்போ என்னோட ஒரு வேலைன்னு ஒன்று இருக்குது. எல்லாருமே ஒரு வேலையில் இருப்போம், ஆனால் கம்மி சம்பளம்னு சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் ஒரு விஷயம் தெரியாது, நம்மளோட சம்பளத்தை உயர்த்தணும், இல்லை வேறு இடத்துக்கு ஒரு நல்ல சம்பளம் தரக்கூடிய இடத்துக்கு போகணுன்னா நம்மளோட திறமையை வளர்த்துக்கணும், நம்மளோட தகுதிகளை வளர்த்துக்கணும். அதுக்கு வந்து நம்ம பணம் செலவழிக்கவே மாட்டோம். இப்போ என்ன எடுத்துக்கங்களேன், எனக்கு இன்னும் ஸ்கில்லை நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய நான் ஒர்க் ஷாப் போகலாம், கான்ஃபரன்ஸ் போகலாம், அதுக்கு 300 400 நம்ம கட்டி போகணும். இங்கே போய் நம்ம பணம் மிச்சம் பண்ணுறதை பார்க்கக்கூடாது. அங்கே போனால் எனக்கு வந்து அந்த அமௌண்ட் நான் செலவு பண்ணேன்னா என்னோடய ஸ்கில் வளரும். அதை என்னோடய ரெசியூமேல நான் போடுறப்ப எனக்கு அது இன்னும் அடுத்த இடத்துல வேலைக்கு போகிறப்ப இன்னும் கொஞ்சம் எனக்கு சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும். இன்னும் தகுதிகள் வச்சுக்கோங்க. நான் இன்னும் இப்போ பிஹெச்டிங்கிற விஷயத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் பிஹெச்டி முடித்தேன்னா என்னோடய சம்பளம் 6000 7000 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த மாதிரி என்னுடைய தகுதிகளையும் என்னோடய திறமைகளையும் வளர்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் செலவழிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் இன்னும் நல்லா ஸ்போக்கன் இம்ப்ரூவ் பண்ணணும், அட்வான்ஸாக இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது, அதை காசு கொடுத்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும். அந்த நேரம் நான் பணம் மிச்சம் பண்ணணும்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா சில விஷயங்கள் திறமைகளையோ தகுதிகளையோ வளர்க்குறதுக்கு நம்ம பணம் செலவழிச்சா அது செலவு கிடையாது, ஒரு முதலீடு மாதிரி தான். ரிட்டர்ன் ஏன்னா நம்ம அது திறமையோ தகுதியோ வளர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நம்மளுடைய சம்பளம் வந்து லைஃப் டைமில் இன்க்ரீஸ் ஆகும். அதை யாராலுமே தடுக்க முடியாது. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க என்கிட்ட, எனக்கு ஸ்போக்கனே இல்லை, அதனால் எங்கள் ஸ்கூலில் சம்பளம் கம்மி. நல்லா ஸ்போக்கன் பேசுகிறவங்களுக்கு 6000 7000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னு. அதை தான் நானும் சொல்லுவேன், போய் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் போய் அந்த ஸ்போக்கனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வழி பாருங்கள், அதுக்கு செலவழிக்கிறதுக்கு யோசிக்காதீங்க அப்படின்னு. ஸோ அதனால் நானும் முடிவு பண்ணிட்டேன், என்னுடைய திறமையும் என்னுடைய தகுதியும் வளர்த்துக்கிறதுக்கு இந்த வருஷம் முதலீடு பண்ணணும். அப்போ தான் என்னால் அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண போகிறேன். 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும். இப்போ எனக்கு வரக்கூடிய வருமானம், நான் என்னோடய பட்ஜெட் நீங்கள் பார்த்துருக்கீங்க, என்னோடய சேமிப்பை பார்த்துருக்கீங்க. ஆனால் இன்னுமே எனக்கு நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது, இந்த சம்பளம் பத்தாது. அப்படிங்கிறப்ப நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கணும். சரி, எக்ஸ்ட்ராவாக நான் இப்போ டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கேன். நீட் கோச்சிங் எடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறவங்களுக்கு ஓகே சொல்லலான் இருக்கேன். நிறைய பேர் மியூசிக் கிளாஸ் வந்து இப்போ எனக்கு வயலின் தெரியும், வயலின் சொல்லி கொடுங்கன்னு முன்னாடி அதை அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நம்ம ஓகே, இப்போ கேட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வருது. நம்மக்கிட்ட அந்த ஸ்கில் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறது தப்பு கிடையாதுல்ல. அதனால் நமக்கு வருமானமும் பெருகும், நம்மளோட சேமிப்பும் பெருகும். அதனால் சரி, ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கிறதுக்கு இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இல்லை ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாபோ நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னா அது வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்தால் அது செய்கிறப்ப நமக்கு ஒரு சிரமம் தெரியாது. அதனால் இப்போ எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒன்று யோசிச்சுட்ருக்கேன். அதை நான் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா நான் கண்டிப்பாக வந்து வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்களே யோசிங்க, உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கணுன்னா உங்களோட ஃப்ரீ டைம் என்ன, அந்த ஃப்ரீ டைமில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நானும் ஒய்ஃபும் சேர்ந்து டியூஷன் எடுக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்களும் அந்த மாதிரி யோசிங்க. உங்களுக்கு வந்து என்ன வரும். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறதுல பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணலாம். சார் ஏதாவது குறிப்பிட்ட வேலை பிடிக்கும், அதை பார்ட் டைமாக பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. இது வந்து 4வது நான் செய்ய போகிற விஷயம். 5வது விஷயம் தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். உடல் ஆரோக்கியத்தையும் தேவையான உறக்கமும் நமக்கு தேவை. நம்ம எல்லாமே நமக்கு பணம் காசு எல்லாமே இருந்தாலும் அனுபவிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு வாழ்க்கை வேணும். அந்த வாழ்க்கை நமக்கு இருக்கணும்னா நம்ம நீடிய ஆயுளோடையும் இருக்கணும், ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும். அப்போ இவ்வளோ நாள் வந்து பணம் பின்னாடி ஓடாமல் அட் த சேம் டைம் நம்மளோட ஹெல்த் மேலேயும் நமக்கு ஒரு கண்ணு வைக்கணும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக முக்கியம். என்னை இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து இப்போ எனக்கே நான் ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணல, நான் வந்து ஹெல்த்தியாக இல்லையோ அப்படின்னு நினச்சி இப்போ நான் கூட ஒரு ரீசெண்டாக ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தேன், லிப்பிட் ப்ரொஃபைல். அதில் எல்லாமே நார்மலாக இருக்குது. அந்த ட்ரைக்ளிசரைட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அப்போ நானே யோசிக்கிறேன், இதை வந்து நான் வெயிட்டை கம்மி பண்ணணும். ஓகே, பை காட்ஸ் கிரேஸ் மற்றது நார்மலாக இருந்தாலும் இதை வந்து நான் கம்மி பண்ணணும். இது வந்து ஒரு இண்டிகேஷன் கடவுள் நமக்கு கொடுப்பாரு. நம்ம தான் நம்மளை ஆரோக்கியமாக மாற்றிக்கணும், நம்மளோட ஃபுட் ஹேபிட்டை மாற்றிக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், ஆரோக்கியமாக சாப்பிட்ணும்.
அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். நான் அப்போ கேட்டப்போ கூட அந்த டாக்டர் கேட்டார், நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸு சாப்பிடுவீங்களா, வேறு ஏதாவது ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கான்னு கேட்டார். நான் இல்லை அப்படின்னேன். அப்போ வந்து உங்களோட ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்குன்னப்ப நான் ஒத்துக்கிட்டேன். ஆயிலில் பொரிச்சது நிறையா சாப்பிடுவேன், கொஞ்சம் ஃபுட் ஹேபிட் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குன்னொன்னே அதை ஆரோக்கியமாக நீங்கள் மாற்றுங்க, நிறையா ப்ரோட்டீன் சேர்த்துக்கங்க. மெயினாக சொன்னது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது, ஹோட்டலில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது, இந்த வடை பஜ்ஜி முறுக்கு இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றது நிப்பாட்டினாலே இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வரணும். நம்மளோட ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு ஹெல்த்தியாக இருக்கணும். அட் த சேம் டைம் நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா நடக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாமே நம்ம சரி பண்ணணும். இதை சரி பண்ணால் நமக்கு பணத்துக்கு பணமும் மிச்சமாகும், நமக்கு ஆரோக்கியமான ஒரு உடல் அமைப்பு வந்து நமக்கு வரும் அப்படிங்கிறத இதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கிற முடிவில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 5 விஷயம் தான் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸு இந்த 2025 அதிகமாக பணம் சேமிக்கவும் சம்பாதிக்கவும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில்